நேயர்களுக்கு வணக்கம். ஜிஎம்கே நாவல்ஸ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். கௌரி முத்துகிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் நிறைவென்பது நீ. அத்தியாயம் 19. மாலை அருவி அவளின் புது அலைபேசி எண்ணை உயிர்ப்பித்திருக்க அந்த எண்ணை சில நட்புகளுக்கு கொடுத்துவிட்டு டீனாவிடம் புகழின் எண்ணை வாங்கியிருந்தாள். அலுவலகத்தில் கணினி முன் முக்கிய வேலையில் அமர்ந்திருந்தவனுக்கு அழைப்பு வரவும் என்னை பார்த்து அழைப்பை எடுக்க, டே கையேந்தி, என்னை இங்கே வர வைக்க அத்தனை ஃப்ராட் வேலை செஞ்சியே, என்னை பார்க்க வந்தியா? துரை அவ்வளோ பிஸியா? வரியான்னு கேட்க தெரிஞ்சது, வந்தவளை வந்து பார்க்க தெரியாதா? இதான் நீ தர மரியாதையா? வாயாடி அக்கா, எதிரில் உள்ளவங்களையும் பேச விடு. டின்னர் போகலாம், கொஞ்ச நேரத்தில் வரேன். புகழ் அழைப்பை வைத்துவிட்டு அவன் லீட் முன்னே நிற்க, அவரோ அவனை ஏற இறங்க பார்த்துவிட்டு திட்ட வர, புகழ் சுருக்கமாக அவனின் காதல் கதையை சொல்ல லீட் வாவ் என வாய் திறந்திருந்தார். அவன் அன்று இரவு முழுக்க விழித்து வேலையை முடிக்கிறேன் என்று உறுதி தர அவனை போக சொல்லி அனுமதி கொடுத்திருந்தார். புகழ் டீனாவின் இல்லம் வர பக்கத்து வீட்டு குழந்தைகளோடு அருவியும் டீனாவும் நீச்சல் குளத்தில் விளையாடி கொண்டிருந்தனர். அருவி நீச்சல் உடையில் இருக்க புகழ் அவளை பார்த்து கொண்டு நிற்க, டீனா அவன் பக்கம் வந்து தோளில் அடித்தாள். இப்படி அவ வீட்டுக்கு போனப்ப பார்த்து தான் சொதப்பி வச்சுட்டு வந்த. அவ கவனிக்கிறதுக்கு முன்னாடி முகத்தை மாத்து. நீ பொண்ணையே பார்க்காதவன் மாதிரி பார்க்குற புகழ். டீனா எச்சரிக்க. ஏன் அருவி டீனா, பார்க்காம இருக்க முடியல, வனப்பா வேற இருக்கா. புகழ் கண்கள் மின்ன சொல்லவும் டீனா சிரித்துவிட்டு உடைமாற்ற செல்ல புகழும் வீட்டினுள்ளே சென்றிருந்தான். அருவி அரை மணி நேரம் கழித்து பாத்ரோப் அணிந்து உள்ளே வந்தாள். புகழை முதுகில் அடிக்க புகழ் அவளை பார்க்காது தலைகுனிந்தே அமர்ந்திருந்தான். வெள்ளை நிற அரைக்கை ஃப்ராக்கில் எலுமிச்சை நிற பூக்கள் போட்டு இருக்க அதற்கு பொருத்தமாக கூந்தலை விரித்துவிட்டு வாட்ச் அணிந்து உடன் வெள்ளையும் கருப்பும் கலந்து ஹைஹீல்ஸ் என ஒப்பனை செய்து வந்தவளை பார்த்து புகழ் ரசித்து கொண்டான். டீனாவும் கருப்பு நிற ஃப்ராக்கில் பிங்க் நிற பூக்கள் போட்டிருக்க அவளும் தலைவிரித்து கருப்பு நிற ஹீல் போட்டு வந்து நின்றாள். ரெண்டு பேரும் பொம்மை மாதிரி இருக்கீங்க, பாடிகார்ட் வேலை பார்க்கணும் போலவே. கைந்தி, எங்கே போகிறோம்? டீனா அருவி யாரை அழைக்கிறாள் என்று பார்க்க புகழ் அலைபேசியில் இருந்து கவனத்தை திருப்பவும் டீனா சிரிக்க, கையேந்தி யாரு? புகழா? ஆமா, இவர் புகழேந்தி. அதான் புகழை எப்படி ஏந்தினேன்னு கேட்டேன். முறைச்சான். அப்போ இருந்து அவனுக்கு நான் வச்ச பட்ட பேர் கையேந்தி. அருவி கையேந்தி என்றால் என்னவென்று கூற டீனா அந்த பெயரை சொல்லி அழைக்க புகழ் அருவியை கிள்ளி வைக்க டீனா அவனை அடித்திருந்தாள். சரி, சண்டை போதும், எங்க போறோம்? டைம் ஸ்கொயர், கிராண்ட் டெர்மினல் போகலாம். அங்கேயே பக்கத்துல டின்னர் சாப்பிட்டு வரலாம். இப்போ கிளம்பினாதான் சரியா இருக்கும். புகழ் சொல்ல மூவரும் கிளம்பியிருந்தனர். நியூயார்க் நகர தெருக்களில் நடந்து பொது போக்குவரத்தில் பயணம் செய்து நல்ல உணவை உண்டு இல்லம் வந்திருந்தனர். பெண்களை வீட்டில் விட்டு புகழ் கிளம்ப டீனா எப்போதும் போல அவனை கட்டிப்பிடித்து கன்னம் உரசி விடை கொடுக்க அருவி இருவரையும் பார்த்து கொண்டு நிற்க புகழ் அவளுக்கு கையசைத்து விடை கொடுக்க அருவி அவன் பின்னே நடந்து வந்தாள். புகழ் கார் அருகில் வர அருவி அவன் கைப்பிடிக்க புகழ் அவளின் முகம் பார்த்து புன்னகை செய்து, தேங்க்ஸ் சொல்லாத அருவி, உன் கண்ணில் இந்த சந்தோஷம் பார்க்க தான் இங்கே வர சொன்னேன். நாளைக்கு பப்ளிக் லைப்ரரி கூப்பிட்டு போகிறேன். ரொம்ப பெருசாக அழகாக இருக்கும், கூடவே அமைதியும். அங்கே இருக்கிற எல்லா புத்தகமும் ரொம்ப பழைய கலெக்ஷன். புகழ் பேசிக்கொண்டே போக அருவி அவனை அணைத்து கொண்டாள். புகழ் அமைதியாக இருக்க ஒரு நிமிடம் கழித்து விலகியவள் நடந்து வீட்டினுள்ளே சென்றிருந்தாள். புகழ் அவளையே பார்த்து நின்றிருந்தவன் அவள் வீட்டினுள்ளே செல்லவும் இவனும் இல்லம் சென்றிருந்தான். இரவையெல்லாம் வேலையில் இருந்தவன் காலை லைப்ரரி அழைத்துச் செல்கிறேன் என்று சொன்னவன் கிளம்பி வேலைக்கு சென்றிருக்க அருவி எம்பையர் பில்டிங் பார்க்க சென்றிருந்தாள். அந்த வார இறுதியில்
டீனா அப்பாவும் அம்மாவும் வந்திருக்க அருவி பற்றி டீனா சொல்ல, அவளின் அப்பா அருவியின் நெற்றியில் முத்தம் வைக்க அருவிக்கு பிரபாவின் ஞாபகம் வந்திருந்தது. பின் புகழும் வர அவனோடு புகழின் அம்மாவும் அப்பாவும் நட்பாக பேசுவதை பார்த்து அருவி புன்னகையோடு நின்றிருந்தாள். புகழ் அன்று நிறைய கறிகளை சமைக்க டீனாவின் அம்மா காய்களை வெண்ணெய் விட்டு ரோஸ்ட் செய்து எடுத்து வர, வைன் குடித்து உண்டு நிறைய விஷயங்களை பேசி என அன்றைய நாள் அழகாக சென்றிருந்தது. அடுத்த நாள் டீனா அவளின் பேக்கரி திறந்திருக்க அருவியும் உதவி செய்ய வந்திருந்தாள். 3 நாள் வேடிக்கை பார்த்தவள் 4ஆம் நாள் அவளே கேக் செய்திருந்தாள். டீனா வாய் திறந்து அவளின் இன்ப அதிர்வை காட்ட அருவி இல்லாத காலரை தூக்கிவிட்டு சிரிக்க, டீனா அந்த கேக்கை கடைக்கு வரும் வாடிக்கையாளர்களுக்கு இலவசமாக கொடுத்து அருவிக்கு பாராட்டை வாங்கி கொடுத்தாள். 2 மாதங்கள் சென்றிருந்தது. அன்று டீனா பேக்கரியில் பிறந்தநாள் ஆர்டர் செய்ய வேண்டுமென அதிக வேலையில் இருக்க அருவி அலைபேசியில் விளையாடி கொண்டிருந்தாள். கடையின் உள்ளே வந்த தாரா அருவியை பார்த்துவிட்டு கண்விரிக்க, அவளோ தாராவை அறியாததால் அவள் கஸ்டமர் என வரவேற்று அமர சொல்ல, நீங்க அருவி தானே, இங்க எப்போ வந்தீங்க? நீங்க யாரு? இருங்க, டீனாவை கூப்பிடுறேன். டீனாவை தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு கல்யாணமானதா சொன்னா, நீங்க எப்படி இங்க? வெயிட் வெயிட், நீங்க யாரு? நான் தாரா, புகழ் ஃப்ரெண்ட். உங்களுக்கு என்ன எப்படி தெரியும்? நானும் புகழும் ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட். நாங்கள் ஒன்றா தூங்கி இருக்கோம். நான் அவரை காதலிச்சேன். கல்யாணம் பண்ணிக்க கேட்டப்போ புகழ் உங்களை காதலிக்கிற விஷயத்த சொன்னான். உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு சொல்லி ஃபோட்டோ காட்டினான். ஆனால் இப்போ நீங்கள் இங்கே டீனா கூட. அதான். தாரா தயங்க, நான் டூர் வந்தேன். டீனா என்னோட ஃப்ரெண்ட். அவங்கள பார்க்க அவங்களோட இருக்க வந்தேன். வேற எதுவும் இல்லை. நீங்கள் சொல்லித்தான் புகழ் என்னை காதலிக்கிற விஷயமே தெரியும். தேங்க்ஸ் தாரா. அருவி சொல்லிவிட்டு டீனாவை அழைக்க திரும்ப, டீனா பின்னே முகமெல்லாம் கவலையும் கலவரமுமாகவும் நின்றிருந்தாள். கேக் மீது ஃபாண்டைன் போட்டு வருவதற்குள் மொத்தமும் சொல்லியிருந்தாள் தாரா. அருவி கண்களில் இருந்த ஏமாற்றம் டீனாவை ஏதோ செய்தது. தாராவை பேசி அனுப்பி கேக் செய்து முடித்து கடையில் துணைக்கி இருக்கும் பெண்ணிடம் டெலிவரி கொடுக்க சொல்லிவிட்டு வரும் வரை அருவி அமைதியாக அமர்ந்திருந்தாள். இல்லம் வந்தும் அருவி அமைதியாக இருக்க, இப்படி அமைதியா இருக்காத அருவி, நான் எதையும் திட்டம் போட்டு செய்யல. அது அவன் காதல், அவன் தானே சொல்லணும். அவன் அந்தரங்கம், அவன் தனிப்பட்ட விருப்பம் இல்லையா? எனக்கு இதெல்லாம் தெரியுமே டீனா. நம்ம நட்பு எதிர்பாராத ஒன்றா இருந்தாலும் அவன் சொல்லித்தானே நீ பேசின. நியூயார்க் வர வச்சது அவனா இருக்கலாம். ஆனால் நான் வந்தது உனக்காக. எனக்கான ஆறுதல் நீன்னு தான் வந்தேன். இவன் என்னை காதலிக்கிறான்னு தெரிஞ்சிருந்தா இங்கே வந்தே இருக்க மாட்டேன். இத்தனை நாளில் அவனோட வீட்டுக்கு நான் போயிருக்கேனா? இல்லை. ஏன் தெரியுமா? எனக்கு என்ன வேணுமோ அதை கேட்காம தர்றது 2 பேர் தான். ஒன்று என் அம்மா, இன்னொன்று புகழ். என் முகம் பார்த்தே எனக்கு என்ன வேணும்னு இவங்களுக்கு தெரியும். என் மனசை கண்ணை பார்த்தே படிப்பான். தெரியல டீனா, அப்போ இவன் என் வாழ்க்கையில் முக்கியமான ஒருத்தனா இருப்பான்னு நினச்சி கூட பார்த்ததில்லை. ஒரு நாள் காலையில் இவங்களை காணோம். ஸ்கூல் வரல, வீடு பூட்டி இருக்கு, யாருமே இல்லை. அவன் இல்லாத அப்போதான் அவன் எனக்கு இத்தனை நாளும் என்ன செஞ்சான்னு தெரிஞ்சுது. ஸ்கூல் படிக்கும்போது ஒரு முறை என் ட்ரெஸ் எல்லாம் ரத்தக்கரை. நான் அழுதேன். கிளாஸ் விட்டு வரமாட்டேன்னு அங்கேயே உட்கார்ந்துருந்தேன். அவமானமாக இருந்தது. புகழ் வந்தான். அவன் ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் கொடுத்து போட சொன்னான். நான் துணி மாற்றிட்டு கூப்பிடவும் வந்து அந்த இடத்த சுத்தம் பண்ணான். ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டான். என் அம்மா முடியாமல் இருந்தப்போல்லாம் அவங்களுக்கு நான் தான் சுத்தம் செய்வேன். அப்போல்லாம் எனக்கு சில நேரம் சாப்பிட முடியாது. அப்போல்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்து ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு போவோம். அம்மா உயிர் போக போகுதுன்னு சொல்லி பால் கலந்து கொடுத்தது அவன்தான். என் பக்கத்தில் உட்காந்து அழாதன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். நான் எதையும் அவன்கிட்ட கேட்டதில்லை. ஆனால்
எனக்கு பாதுகாப்பு, அன்பு, அரவணைப்பு எல்லாமே கொடுத்துருக்கான். எனக்கு புகழ் வீட்டில் இருக்க ரொம்ப பிடிக்கும். அவன் அப்பா, அம்மா, அண்ணா, ரம்யா, ரேணு சித்தி, இப்படி பெரிய குடும்பம். ஃபீல் லைக் ஹோம்னு சொல்வோம்ல, அது அவன் வீட்டில் தான் எனக்கு கிடைக்கும். சட்டுன்னு இவங்களெல்லாம் காணோம். தேடினேன், கிடைக்கல. அர்ஜுன் என் வாழ்க்கையில் வந்தான், நம்பிக்கை கொடுத்தான். ஒரு நாள் அவனும் இல்லை. எல்லாம் முடிஞ்சதுன்னு நினச்சி நான் அழுதப்ப மறுபடியும் புகழ் வந்தான். அவனை பார்த்ததும் கட்டி பிடிச்சு அழணும்னு தோணுச்சு. உன்னை தேடினேன் புகழ், என்னை விட்டு எங்கடா போனேன்னு கேட்கணும்னு தோணுச்சு. இனி என்னை விட்டு போகாதேன்னு சொல்லணும் போல தோணுச்சு. அவன் கண்ணிலையும் எனக்கான உணர்வுகள் இருந்தது. எதையும் பேச முடியல. ஏன்னா நான் ஒரு விதவை டீனா. எனக்கு புரியல, இவ்வளோ உணர்வு இருந்தோம் ஏன் சொல்லலை, ஏன் பேசலை? டீனா கேட்க, என்ன வேசின்னு சொல்லிடும் என் சமூகம். அருவி, நிலா ஆதரவுக்காக அர்ஜுன் கையை பிடிச்சிருந்து அவன் அம்முன்னு சொன்ன வார்த்தையில நிலா சலனப்பட்டு எல்லாரையும் மறந்த அர்ஜுன் நிலாவை மட்டும் ஞாபகத்தில் வச்சிருந்ததை பார்த்து நிலா அர்ஜுனை நேசிச்சதையே தப்பா சொல்ற இந்த சமூகம் அர்ஜுன் வருவான்னு சொல்லிட்டு தாலியை கூட அறுக்காம நம்பிக்கையோட காத்திருக்கிற அருவி புகழ பார்த்ததும் ஆதரவுக்கு ஆறுதலுக்காக தொட்டு இருந்தாலும் அருவியை வேசின்னு தான் சொல்லும். நிலாக்கு கூட எதிர்பாராத விபத்தில் வந்த உறவு தான் அர்ஜுன். அதுவும் நிலா 3 வருஷம் தனியாக இருந்து தனிமையில் தவிச்சு போயிருந்த நேரத்தில் விபத்தில் அர்ஜுன் கிடைச்சான். அதை கூட ஆதரவுக்கு அவ செஞ்ச தப்புன்னு சொல்லிடும். ஆனால் அருவிக்கு தேடி அலைஞ்ச காதல் இது. 1 வருஷம்தான் அர்ஜுன் விட்டு பிரிஞ்சு இருந்தேன். நியூயார்க்கில் வேலை பார்க்குறான் வேற. நான் புகழ ஆதரவுக்கு தேடி இருந்தா என் அத்தையும் அண்ணியும் என்ன சொல்லி இருப்பாங்க? அரிப்பு எடுத்து போயிட்டான்னு தானே. அப்போ எது பெரிய தப்பு, நிலாவா அருவியா? புகழம்மா பிற்போக்குவாதி, கொஞ்சம் கூட சுயத்தை யோசிக்காத மனுஷி. ஊரும் உறவும் என்ன சொல்லும்னு தான் பார்ப்பாங்க. அவங்களுக்கு புகழ் என்ன இந்த நிலையில காதலிக்கிற விஷயம் தெரிஞ்சா அவங்களும் என்ன வேசின்னு தான் சொல்லுவாங்க. அதான் அவன் என்னை பார்க்க வந்த அப்போவே வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி காயப்படுத்தி அனுப்பினேன். இது சரி வராது டீனா. புகழ் என்னோட நிம்மதியா வாழவே முடியாது. அவன் தாராவை கல்யாணம் பண்றது தான் சரி. நான் இனி இங்க இருக்கக்கூடாது. கங்கா எதுவும் தப்பா நினைக்கும். நான் அவன் கூப்பிட்டப்போ இங்க வரமாட்டேன்னு சொன்னேன். என்னால மறுபடியும் ஒரு வலிய அசிங்கத்தை தாங்க முடியாது. பாதுகாப்பும் அன்பும் கிடைக்கும்னு ஆசைப்பட்டு ஏமாற முடியாது. எனக்கு தெம்பில்லை. நிறைவென்பது நீ. அத்தியாயம் 20. இல்ல அருவி, புகழ் உன் மேல நிறைய காதல் வச்சிருக்கான். அவனை கொஞ்சம் யோசி. அருவி கண்மூடி டீனா மடியில் படுத்துக்கொள்ள புகழ் இங்கு வந்ததிலிருந்து இன்று வரை அவன் செய்த அனைத்தையும் டீனா கூறியிருக்க அருவி எழுந்து கிளம்பியிருந்தாள். டீனா, எனக்கு அவனை பார்த்து பேசணும், ப்ளீஸ் அவன் வீட்டுக்கு கூப்பிட்டு போ. டீனா சரியென சொல்லி அவளை புகழின் இல்லத்திற்கு அழைத்துச் செல்ல அழைப்பு மணி அடிக்கவும் புகழ் கதவை திறக்க டீனாவும் அருவியும் நிற்பதை பார்த்து புகழ் புன்னகை செய்ய அருவி உள்ளே வந்ததும் புகழ் கதவை அடைத்திருந்தான். டீனா கிளம்பியிருக்க புகழ் அவளுக்கு என குடிக்க கொஞ்சம் நீர் கொண்டு வந்து கொடுத்தான். தாராதான் உனக்கு சரி, அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருன்னு சொல்ல வந்தியா? ஸோ சாரி. அவளுக்கு ஆலிவர் கூட வர வெள்ளிக்கிழமை கல்யாணம். ஊர் பேசும், உலகம் பேசும், உன் அத்தை பேசும், என் ஆத்தா பேசும்னு சொன்னால் வாய் இருக்கிற எல்லாரும் தான் பேசுவாங்க. அதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. யாரோ 4 பேர் பேசுவான்னு சொல்லி நம்ம வாழாமெல்லாம் இருக்க முடியாது. முதல்ல எனக்கு விருப்பம் இருக்கணும். எனக்கே விருப்பம் இல்லை. எதை வச்சு உன்னை நான் காதலிக்கிறேன்னு நீ முடிவுக்கு வந்த? நீ எனக்கு ஃப்ரெண்டு, அவ்வளோதான். அருவி சொல்ல. பொய் பேசு அருவி, அளவா இரு வரேன். புகழ் ஒரு ரெக்கார்டிங் ஓடவிட அதில் பிரபாவின் குரல். அருவிக்கு அதை கேட்டு அழுகை வந்தது. என்ன தேடின தானே, என்ன காதலிச்ச தானே, விருப்பமே இல்லாம தானே அர்ஜுன் கூட கல்யாணம்.
அதுக்கப்புறம் என்னவோ நடக்கட்டும், அது எனக்கு தேவையே இல்லை. நான் தாண்டி உன் முதல் காதல். என் மேலே நேசமே இல்லை தானே உனக்கு? அதான் இந்நேரம் ஓடி வந்திருக்க இல்லை? இது வலிக்கும் புகழ். உன்னை தப்பா பேசுவாங்க புகழ். உன் அம்மாவே பேசுவாங்க உன் அப்பா பிள்ளைன்னு. நான் ஒரு விவாகரத்தான பொண்ணு. நான் வேண்டாம் உனக்கு. இப்போ மட்டும் என் புகழ் கொடிகட்டி பறக்குதா? நானே செகண்ட் ஹேண்ட் தான் அருவி. நீ இல்லாத நேரத்தில், உன்னை பார்க்காம அலைஞ்ச நேரத்தில், எங்கே இருக்கேன்னு தெரியாமல் தவிச்ச நேரத்தில், உனக்கு ஆதரவாக இருக்க முடியாத நேரத்தில் இருந்த வலியா அருவி இப்போ கிடைக்க போகுது. அப்படியே வந்தாலும் உன்னோட இருந்துக்கிட்டே அனுபவிச்சுக்கிறேன். என்னால் இன்னொரு வலியை அவமானத்தை தாங்க முடியாது புகழ். அருவி, எங்க என் கண் பார்த்து சொல்லு, நான் உன்னை காயப்படுத்துவேனா? அருவி இல்லை என்று தலையசைத்து கூற புகழ் அவளை அருகில் வந்து அமர சொன்னான். அருவி அமர அவளின் காலுக்கு கீழ் அமர்ந்து அவள் முகம் பார்த்து, உனக்கு தெரியாத 2 இல்லை 3 விஷயம் சொல்கிறேன். அதை கேட்டு அப்புறம் உன் முடிவை சொல்லு, சரியா? அருவி சரி என சொல்ல அவளின் கண்ணீரை துடைத்திருந்தான். என் அப்பா ஓடி போகல. அம்மா கிட்ட பல நாளாக விவாகரத்து கேட்டார். என் அம்மா தான் ஊர் என்ன சொல்லும், பசங்க இருக்காங்க, அவமானம், இதே தான் சொன்னாங்க. ஊரு பேசும், அம்மாவை கேள்வி கேட்கும்னு சொல்லியே ஒட்டுதல் இல்லாத இந்த உறவில் கடமையாக பிறந்த குழந்தைங்க நானும் என் அண்ணனும். அப்பாவுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே இருக்கோம் தாங்கலை. அத்தைக்கும் அம்மா கல்யாணம் செய்து வைக்க மாட்டேன்னு மறுத்து அப்பா கையை கட்டி போட்டே இருந்திருக்காங்க. என் அப்பா எங்களை விட்டு போன அன்னைக்கு அப்பாவும் அத்தையும் பேசினதை நான் கேட்டேன். அன்னைக்கு அத்தை என்ன சொன்னாங்க தெரியுமா? எனக்கு பொண்ணு வயசுக்கு வந்துட்டா, இனி நான் கல்யாணம் துணை இதெல்லாம் கேட்டா அண்ணி சொல்கிற மாதிரி அசிங்கம். அதுவும் போக ரம்யா வாழ்க்கையில் சிக்கல் கூட வரலாம். நீ போ அண்ணா, நீ நிம்மதியாயிரு, உன் இடத்துல இருந்து 3 பேரையும் ஆளாக்கி விட்டுருவேன்னு சொன்னாங்க. அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அருவி. ஆனால் எங்களை விட்டு போனதுலேருந்து எனக்கு ரொம்ப கோவம். என்ன காதல் இவருக்கு இந்த வயசுலன்னு சொல்லி. அப்போ எனக்கு புரியவும் இல்லை. ஏன், உன்னை பார்த்துட்டு வர்ற வரைக்கும் கூட எனக்கு அவர் மேலே கோவம்தான். அன்னைக்கு நீ என் கண்ணை பார்க்காம ஏன் அருவி தவிர்த்த? அருவியும் ஒரு பொண்ணு தானே, அவளுக்கு ஆதரவு தேவை இல்லையா? நீ பார்க்க வராதேன்னு சொன்னப்போ என் கண் பார்த்தியே, அப்போவே உன்னை என்னோட கூப்பிட்டு போகணும்னு தான் தோணுச்சு. எனக்கு அப்பாக்கு அப்புறம் என் வீட்டில் அத்தை தான் அதிகம் இருக்கும். அவங்க கிட்ட பிரபமாமா பேசினதை சொன்ன அப்போதான் என்கிட்ட சில விஷயம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? என்னோட 23 வயசுல இருந்து தனிமையை பார்த்துருக்கேன் புகழ். வாய்ப்பு வந்தா அருவியை கல்யாணம் பண்ணிக்கோ. அவளுக்கு உன் காதல் அவளோட காயத்துக்கு மருந்தா இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் கங்கா சம்மதம் கிடைக்காதுன்னு சொன்னாங்க. உன் அப்பாவுக்கு தொழில் வரும், கங்கா போட்டு வர நகையிலேருந்து பாதி எனக்கு போட்டு கல்யாணம் பண்ணிடலாம்னு சொல்லி வற்புறுத்தி நடந்த கல்யாணம் 2 வருஷம் என் அண்ணன் உன் அம்மா கூட சேரவே இல்லை. அப்புறம் வெளியே தெரிஞ்ச அவமானம், கங்கா கர்ப்பமாகணும், ஊரு பேசும், உறவும் பேசும்னு சொல்லி கங்காவும் உன் பாட்டியும் பேசி பேசியே 2 குழந்தைய பெற்றுக்க வச்சுட்டாங்க. அவ்வளோதான். மறுபடியும் ஒரே வீட்டுக்குள்ள 2 விருப்பம் இல்லாத மனுஷங்களா சுற்றினாங்க. எனக்கு கல்யாணம் 19 வயசில். 23 வயசில் ரம்யா 1 வயசு குழந்தையா இருக்கும்போது உன் மாமா போயிட்டார். எனக்கு இன்னொரு கல்யாணம்னு சொன்னதும் எவன் வருவான்னு கேட்டே பாதி வருஷம் போயிடுச்சு. ரம்யா வளர்ந்த அப்புறம் அப்படி என்ன குறை உனக்கு, சந்தோஷமாக தானே இருக்கேன்னு சொல்லி பாதி வருஷம் போயிடுச்சு. அதுக்குள்ள உன் பாட்டி தாத்தா எல்லாரும் போயிட்டாங்க. என் அண்ணனால அவன் வாழ்க்கையையும் சரி செய்ய முடியல, என் வாழ்க்கையையும் சரி செய்ய முடியல. ரம்யா வயசுக்கு வரத்துக்கு முன்னாடி வந்த வரன் எனக்கு பிடிச்சிருந்தோம், அவங்க முன் வந்தோம். உன் அம்மா சொந்தம் எல்லாம் என்ன தப்பாக கேட்ட கேள்வியை கேட்டு அதுவும் இல்லாமல் போயிடுச்சு. இதோ எனக்கு இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் 50 வயசு ஆக போகுது. இப்போ வர ஆதரவாக சாய ஒரு தோள் கிடைக்கல. காதல் இல்லை, காமம் இல்லை. என் வாழ்க்கை 4 பேர் பேசுவாங்கன்னு காலம் முழுக்க மறுக்கப்பட்ட நிலையில் முடிஞ்சு போயிடுச்சு.
என் அண்ணன் வாழ்க்கை என்னால் சரி செய்ய முடியும்னு தோணுச்சு, செஞ்சேன். அவன் பொறுப்பை என் தோளில் வாங்கிக்கிட்டு அவனை அனுப்பி வச்சேன். உன் அம்மா முறைப்படி விவாகரத்து வாங்கியிருந்தா என் அண்ணன் ஓடிப்போன வாங்கியிருக்க மாட்டான். இப்போ வர அவன் கடமையை சரியாக செய்திருக்கான். உங்கள் ஸ்கூல், காலேஜ் ஃபீஸ், சபரி கல்யாண செலவு எல்லாத்துலேயும் அவன் பங்கும் உண்டு. அவனோட வாழ்க்கையை வாழறது அவ்வளோ பெரிய தப்பா புகழ்? சரியான துணை அமையாமல் போனாலும் அவங்களோட தான் வாழணும்னு என்ன அவசியம்? வாழ்க்கை முழுக்க தனியாக வாழணும்னு என்ன அவசியம்? யார் இவங்க என்ன என் அண்ணா வாழ்க்கையை விமர்சனம் பண்ண? எங்கள் முடிவுகளை எடுக்க உரிமை யார் கொடுத்தா? இலை நிறைய நல்ல சோறு போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இலைய பாதியில் எடுத்தா எப்படி இருக்கும்? அப்படித்தான் இருக்கும் துணையை இழந்த பொண்ணோட வாழ்க்கை. எல்லா பசியும் இருக்கும். ஆனால் என்ன இலை என்ன சோறு இதை முடிவு பண்ண எங்களுக்கு உரிமை இல்லை. 25 வயசு பொண்ணு எனக்கு 47 வயசு ஆளை பார்த்து கொடுத்தாங்க புகழ். காரணம், இவ செகண்ட் ஹேண்ட். இவங்க சொல்கிற ஒழுக்கம் கற்பு எல்லாம் அந்த உறுப்பில் தான் இருக்குது. யாரும் புழங்காத பாத்திரம் எப்பவும் ஸ்பெஷல். புழங்கின பாத்திரத்துக்கு எந்த உணர்ச்சியும் இருக்கக்கூடாது. அருவி வேணும்னு சொன்னால் உன் வீட்டை சமாளிக்க தயாராக இருன்னு சொன்னாங்க. என் அப்பா அவருக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ 43 வயசு வரை காத்திருக்க வேண்டிய நிலை. என் அத்தைக்கு இப்போ 48 வயசு. இன்னும் அந்த வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. இந்த சமூகம் ஒரு தனிப்பட்ட மனுஷனோட முடிவை, வாழ்க்கையை எப்பவும் விமர்சனம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். கங்கா என்னைக்கும் சம்மதம் சொல்ல போகிறதே இல்லைன்னு உனக்கே தெரியும் போது எனக்கு தெரியாதா? யாருக்காக வாழணும் அருவி? நமக்காக. என்ன குறை நமக்கு? ஏன் நம்ம ஒன்றா வாழக்கூடாது? நாளைக்கே நான் ஒருத்தி கூட படுத்திருக்கேன்னு சொன்னால் எனக்கு பொண்ணு கிடைக்கும்னு நினைக்கிறியா? கண்டிப்பாக இல்லை. அப்போவும் ஒழுக்கம் கற்புன்னு தான் கதை சொல்லுவாங்க. தாகம் வந்தால் தண்ணி குடிக்கிற மாதிரி தான் காமமுன்னு புரிய இன்னும் பல 1000 வருஷமாகும் இவங்களுக்கு. அது வரைக்கும் உணர்ச்சி அடக்கி காத்திருக்கணுமா? என்ன செஞ்சாலும் நம்ம பற்றி பேச தான் போகிறாங்க. அவங்க பேசட்டும், நம்ம வாழ்வோம் நமக்கே நமக்காக. நான் 2 வருஷத்துக்கு முன்னாடியே முடிவு பண்ணிட்டேன் அருவி. உன்னோட தான் என் வாழ்க்கை. இனி இந்தியாவில் நம்ம வாழ்க்கை இல்லை. இதோ நான் லோன் போட்டு வாங்கின வீடு இது. இன்னும் 4 வருஷம் லோன் இருக்கு. இதான் நம்ம வீடு. ரஞ்சித் நீ அமெரிக்கா வர்ற எல்லா வேலையும் பார்ப்பான். நம்ம மைக்ரேட் ஆகிடலாம். யாரும் இல்லை இங்கே நம்ம கேள்வி கேட்க. எனக்கு நீ, உனக்கு நான். என்னோட எப்பவும் இருப்பியா? புகழ் அனைத்தும் சொல்லி அருவியிடம் காதலை யாசிக்க, நான் செகண்ட் ஹேண்ட். அருவி சொல்ல, நானும் தான். புகழும் புன்னகையுடன் சொன்னான். நான் ஒன்றும் கிளியோபாட்ரா இல்லை, நானும் சீசர் இல்லை. லோன் எல்லாம் போட்டு வீடெல்லாம் வாங்கியிருக்க. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லைடா கையேந்தி. எல்லாம் அருவி காசு கொடுப்பான்னு ஒரு நம்பிக்கை தான். எனக்கு கொடுக்க மாட்டியா? நான் உன் கையேந்தி தானே. அட தடிமாடு, நீ இன்னும் மாறவே இல்லை. உனக்கு இந்த பேர் ரொம்ப பொருத்தம். ஸ்கூல் போகும்போது காசு வாங்கின சரி, இப்போவுமா? அட நீ அருவிமா, அள்ளி கொடுக்கணும். நீ பேசின பேச்சுக்கு கண்டிப்பாக அள்ளி அள்ளி கொடுக்கணும். இரு, ஏதாவது அடிக்க எடுத்துட்டு வரேன். அருவி அடிக்க வர புகழ் அவளை அவன் கைக்குள் அடக்கி இருந்தான். அருவியின் முகம் சட்டென சுருங்க, கங்கா பாவம் புகழ். ஐயோ, மறுபடியும் முதல்ல இருந்தா? அருவி, அம்மா கிட்ட சொல்லிட்டேன், ரேணு அத்தை சமாதானம் பண்ணுவாங்க. இல்லைனாலும் கங்காவை குழந்தை சென்டிமெண்ட் வச்சு சரி பண்ணிடலாம். சர்பத், ராம்ஸ் 2 பேருக்கும் சம்மதம். இப்போ நீ சொல்லு உன் சம்மதத்தை. அப்போ நான் இந்தியா போகிறேன், நிறைய வேலை இருக்கு, மைக்ரேட் ஆகணும் சீக்கிரம். அருவி சொல்ல, புகழ் அனைத்து நெற்றியில் முத்தம் வைக்க அருவி அழுதிருந்தாள். புகழ் இப்போது அவளின் இதழில் இதழ் சேர்க்க இருவரும் ஒருவரின் உள்ளே ஒருவர் நிறைந்திருந்தனர். அடுத்து வந்த வாரத்தில் இருவரும் இந்தியா வர முறைப்படி அருவி புகழ் இருவரின் திருமணமும் பதிவு செய்யப்பட்டது.
அருவியின் சார்பாக தினாவும் ரோகிணியும் வர, புகழ் சார்பில் ரம்யா சபரி இருவரும் கையெழுத்து போட்டிருக்க, கங்காவின் முறைப்பும் ரேணுவின் சிரிப்பும் சேர்ந்து திருமணம் இனிதே நடந்தேறியது. திருமணம் முடிய இருவரின் குடிபெயர்வு வேலைகள் ஆரம்பமானது. அதற்குள் அருவிக்கும் அங்கே வேலை கிடைக்க இருவரும் இந்தியாவை விட்டு அமெரிக்கா குடியேறியிருந்தனர். இருவரும் வேலையில் சேர்ந்திருக்க புது வாழ்வு இருவருக்கும் தொடங்கியிருந்தது. டீனா அவளின் துணையாக வெஸ்லியை கண்டுபிடித்து காதலில் விழுந்திருக்க அவளின் திருமணத்தை கொண்டாடியிருந்தனர். காதல் ஒருவருக்கு எப்படி வேண்டுமானாலும் நிகழலாம். சில நேரம் இனிதாய், சில நேரம் முரணாய், சில நேரம் வரமாய். காதல் அத்தனை பேருக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் நிகழப்போகும் அழகிய தவறு. வாழ்வில் நமக்கு நடக்கும் அத்தனைக்கும் காரணம் உண்டு. இதோ இவர்களுக்கும் தான். இருவரும் காதல், குடும்பம், குழந்தை என பெற்று புகழின் வாழ்வை அருவியும், அருவியின் வாழ்வை புகழும் முழுமை செய்திருந்தனர். நிறைவென்பது நீ அத்தியாயம் 19 மற்றும் 20 நிறைவு பெற்றது. அன்பு அனைத்தும் செய்யும். கதையை பற்றிய உங்களின் கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் நேயர்களே. ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். நன்றி.